சோஷியல் மீடியா ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு புதிய கட்சி தோன்றும் போது அல்லது நடிகர்கள் கட்சிக்கு வருகிற போது அவர்களுக்கு பின்னால் பெரும் திரள் கூடுவது வழக்கமான ஒன்றுதான். விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது இப்படி சோஷியல் மீடியா கிடையாது. அதற்கு முன்பு பலர் இதுபோல கட்சி தொடங்கிய காலத்தில் அண்ணன் வைகோ அவர்களோ அல்லது அதற்கு முன்பு திரு ராமதாஸ் அவர்களோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று அரசியல் என்று சொன்ன காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா அதை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறார்கள். எப்போதுமே திமுக அதிமுகவுக்கு எதிரான சக்திகள் திமுகவுக்கு மாற்று சக்தி என்று உயர்த்தி பிடிக்கிற அரசியலைத்தான் இப்போதும் உயர்த்தி பிடிக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போது அதனுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் கூடியிருக்கலாம், சதவிகிதம் கூடியிருக்கலாம். ஆனால் அவர்கள் தனித்து வெற்றி பெறுவதற்கோ ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ வாய்ப்பில்லை என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். இளைஞர்கள் நிறைய வந்து விஜய்க்கு எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை யாரும் பெரிதாக பேசுவதில்லை. எவ்வளவோ இளைஞர்கள், இளம் தலைமுறையினர், குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 20ஆம் நூற்றாண்டு தலைமுறையினர் 100% அப்படியே வந்து ஹீரோவுக்கு பின்னால் போயிட்டாங்களாம் வந்து சொல்ல முடியாது. அவருக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் ஏராளமானவர்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறார்கள். அந்த அரசியல் வேண்டாம் என்று இளைய தலைமுறையினருக்கு அறிவுறுத்தக்கூடிய இளைய தலைமுறையினரே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் படுத்தப்பட்ட இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடும் இளம் தலைமுறையினர், புதிய வாக்காளர்கள் ஒரு ஹீரோவுக்கு பின்னால் போய்விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். முன்னாள் டிஜிபிங்கிறதுனால அவர் சொல்றது சரியாயிருமா? ஆமாம், பிட்டிங் தான் இது 100% பிட்டிங். இந்த சூதாட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு மீடியா ஹைப் இது, அவ்வளவுதான். நீங்கள் நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகிறது, பாருங்கள். அதனால் என்ன, என்னுடைய யூகம் இல்லை அந்த மாதிரி இல்லை. களத்தில் நான் நேரடியாக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எங்கள் தொகுதி 8 தொகுதினா தோழமை கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நேரடியாக பார்த்த வகையில் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது தெரியும். நேரடியாக களத்தில் கண்ட அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். திமுக மாணவர்கள் செயலாளர் வந்து தற்கொலைகள் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானா இப்போ தற்கொலைகள் அதிகமாயிட்டாங்கன்னா திமுகவிற்கு ஓட்டு போட்டவர்கள், திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவர்கள் அறிவாளிகளும் விஜய்க்கு போட்டவர்கள் வந்து தற்கொலையாகவும் ஒரு கட்டமைக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு சமூக ரீதியாக எல்லாம் பேசிட்டீங்க. இளைஞர்கள் வந்து தற்கொலை வந்து எந்த காலத்தில் வரவேற்பா இருக்கும்? அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களை நாம் எப்போதும் கொச்சைப்படுத்தக்கூடாது. நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவர்கள் நம்முடைய மக்கள், வாக்காளர்கள். அவர்களை உரிய முறையில் மதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதாவது நான் விடுதலை சிறுத்தையில் அப்படி எங்கேயும் பேசினதில்லை, அந்த சொல்லாடலை நாங்கள் கையாண்டதில்லை. இல்லை, அது